ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட்டில் கம்மிங் குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய மேக்ஸ் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மேக்ஸ் சொல்யூஷன் பார்க்குறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்க டாப்பிக்கில் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஐடியா கிடைக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்ற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், இன்றைக்கி நடந்த மாதிரியே ஃப்ரீயான மார்க் டெஸ்ட்டு அப்கமிங் டேஸில் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக இன்னும் 2 மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறது இருக்கும். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம டெலிகிராம் சேனலையோ இல்லை நம்ம இன்ஸ்டியூட்டோ கண்டக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்தது எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், இது மூலயமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 2 கண்டக்ட் பண்ணப்போ இந்த மார்க் டெஸ்ட்லேருந்து ஆப்டிடியூடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 எக்ஸாக்டாக 12 கொஸ்டின் அந்த மாதிரி வந்துச்சு. அண்ட் அந்த கான்செப்ட்லேருந்து தான் ஃபுல்லாக 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குற மார்க் டெஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல இருந்தோ இல்லை அதே கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுவும் நிறைய பேருக்கு வந்துட்டு பே பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்காதுன்றதுனால ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக சம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 76லேருந்து நம்மளோட இன்றைக்கி வந்துட்டு ஆப்டிடியூட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தோன்னு என்ன பாருங்கள், அதே மாதிரி கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் என்ன மீடியமோ அந்த மீடியமில் பார்த்துக்கோங்க. நான் பைலிங்குவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு நம்பர் 2 நம்பரோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட் 24 கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பர் 6ன்னு கொடுத்துறாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 நம்பரோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல், அந்த நம்பரோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல்னு தெரியும். ஓகேவா, இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட் தான் 24ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு நம்பர் வந்துட்டு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூன்னா இந்த 6 இங்கே கேன்சல் பண்ணால் 4. ஸோ 4ன்றதான் எக்ஸோட வேல்யூ அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த சம் போயிடலாம். அடுத்தது டேரெக்டாக ஒரு சிம்பிளான எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய நம்பர் வர மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த எல்லா நம்பருக்கும் காமனாக இருக்க மாதிரி ஒரு லீஸ்ட் நம்பர், அதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேவா, ஸோ மல்டிபிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றப்ப இது எல்லா நம்பருக்கும் காமனான மல்டிபிளாக இருக்கணும், அதில் லீஸ்ட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது 2க்கு எல்சிஎம் பார்க்குறேன். இது 2க்கு எல்சிஎம் 60. அந்த 60மே 60 வந்துட்டு 4ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 4க்கும் அது எல்சிஎம் தான். இப்போ 60க்கும் அடுத்து இந்த நம்பர் 36க்கும் பார்க்குறேன். 36க்கும் 60க்கும் எல்சிஎம் என்ன, 180. ஏன்னா நான் இந்த மாதிரி எல்சிஎம் நான் எப்படி எடுப்பேன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இல்லை எல்சிஎம் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த 60 இது 2ல் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, 60யோட டைம்ஸ் பார்த்துட்டே வாங்க. 60ன்றது 36 டேபிள் வராது. 60யோட 2 டைம்ஸ் 120, 120 36 டேபிள் வராது. அடுத்தது 180. ஸோ 180 36 டேபிள் வருது அப்படின்னா 2 டேபிளையும் காமனாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் தான் எல்சிஎம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ 180. மீதி இருக்க நம்பர் என்ன, 32. இது 2க்கு மட்டும் நீங்கள் காமனாக எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதும். இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க, 4 டேபிள் எடுத்துக்கலாமா, இல்லை 2லேருந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2லேருந்து போனால் 90 16. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 45 8. இதுக்கப்புறம் எடுக்க முடியாதியா, கண்டிப்பாக. அப்போ இந்த 45 × 8 எவ்வளோ, 45 × 8 எவ்வளோ, 45ஓட ஒரு 10 டைம்ஸ்னால் 450. அதுலேருந்து 90 மைனஸ் பண்ணால் 360 வரும். 360 × 2 × 2னா 4ன்னு அர்த்தம். அப்போ 360 × 4 1440 கிடைக்கும். ஓகேவா, அப்போ நீங்கள் எல்லா நம்பருக்கும் அந்த எல் டிவிஷன் போட்டு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அது 2க்கு மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, அடுத்தது ஸோ 20,000 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு ஒரு காரை விற்கிறாங்க. ஆனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ 20,000 இல்லை, 2 லட்சம். ஓகே, சாரி, 2 லட்சம் அப்படின்ற அமௌண்ட்டுக்கு ஒரு காரை விற்கிறாங்க. அதோட ஆக்சுவல் வேல்யூ 3 லட்சம். அப்போ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அதோட வேல்யூ மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக பாருங்கள், எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 1 லட்சம் குறைச்சிருக்காங்க. இந்த 1 லட்சத்தை பர்சன்டேஜாக எடுக்கிறப்ப எதுலேருந்து பார்க்கணும், அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, 3 லட்சம். அதுலேருந்து தானே குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த 3 லட்சத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் 3யா, நம்ம பர்சன்டேஜில் பார்க்குறதுனால × 100 போடுவோமா. ஸோ ஓவராலாக நமக்கு என்ன கிடைக்கும், 100/3. 100/3னா என்ன, 33.33%. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ இதில் மெயினான கான்செப்ட் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வேல்யூனா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். எதுலேருந்து குறைஞ்சிருக்கு, ஒரிஜினல் வேல்யூவில். ஸோ ஒரிஜினல் வேல்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்தது ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிளான சம். ஓகேவா, ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க. 5% ஆண்டு வட்டியில் கிடைக்கிற அமௌண்ட்டு 500 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது நான் ஈஸியாக அப்படி அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்முலாவில் படிச்சிருந்தவங்க எனக்கு ஃபார்முலாவில் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா அதில் போட்டு எடுக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 5%, ஆண்டுக்கு 5% தானே வட்டி. இங்கே 1 இயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கிடச்சிருக்க அமௌண்ட்டு 5%. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 5% தான். அப்போ கிடச்சிருக்க அமௌண்ட்டு 5% தான். அப்போ 5% 500னா 10% இதோட டபுள் மடங்கா, ஸோ 1000. நமக்கு என்ன வேணும், 100%. ஏன்னா அந்த மொத்த அசல்ன்றது மொத்த தொகை 100%. அப்போ 10லேருந்து 100 என்ன, ஒரு 0 ஆட் ஆகுதா. அப்போ இங்கேயும் ஒரு 0, சரி, இங்கே 500லேருந்து டபுள் மடங்கு 1000, அதோட ஒரு 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10,000ன்றது அதோட அசல்.
ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு வருஷத்துக்கு 5% அது 500ன்னு தெரிஞ்சு அதோட டபுள் மடங்கு 10% 1000, 100% 10,000. இவ்வளோ தான் சிம்பிள். ஓகே, எந்த ஃபார்முலா எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல. அடுத்தது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்பவே சிம்பிள். நம்ம கிளாஸில் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஃபார்முலா இல்லாமல் எடுக்கிறத பார்த்துருந்தோம். ஓகேவா. அதே மாதிரி ஒரு டாப்பிக்கே இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸாமில் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கும் சரி, புதுசாக இருக்கவங்களுக்கும் சரி. ஓகேவா. அப்போ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், எந்த பிரின்சிபல் நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ஆண்டுக்கு 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷம் கழிச்சு கிடைக்கிற மொத்த அமௌண்ட். ஓகேவா. பிகம்ஸ் அப்படின்னா என்ன, என்னோட அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோவா மாறுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 2028 மாறும்னா என்னோட அசலும் சேர்ந்து தான் மாறும், அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மாறும். நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி அது 11,000 மாறுதுன்னா அதில் என்னோட அசலும் இருக்கும். ஓகேவா. அப்போ இந்த எக்ஸ்ன்றது 4% இன்ட்ரெஸ்ட்னா என்னோட அசலும் சேர்ந்து தானே மாறுது. அப்போ 104ன்னு எடுத்துப்போம். இது ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குன்றப்ப இங்கே ஸ்கொயர் போட்டுப்போம். இது மூலமா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன, 2028. இதுதான் ஸ்டெப்பு. அப்போ என்னோட பிரின்சிபல் மொத்தம் அசலும் சேர்த்து மாறுற அமௌண்ட் தான் இது. ஸோ அதனால் 100 + 4% போட்டுக்கிட்டேன். 100ன்றது பிரின்சிபல் அசல், 4% வட்டி. 2 வருஷத்துக்குனால நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 26/25 வரும். இது அப்படியே நான் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 25 இந்த ஸ்கொயர் காமனாக தான். ஸோ 25க்கும் வரும், 26க்கும் வரும். அப்போ 25 ஸ்கொயர் இங்கே போட்டுக்கிறேன். 26 நான் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 1014 வரும். மறுபடியும் இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 13, இங்கே 507 வரும். அப்போ 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 3 டைமு, மீதி 11 117 9 டைமு. அப்போ இது ஒரு 3 டைமு. அப்போ 3 × 25 ஸ்கொயர் என்ன, 625. அப்போ 625 3 டைம்ஸ் போட்டால் 600, 3 டைம்ஸ் போட்டால் 1800. அப்புறம் 25 3 டைம்ஸ் போட்டால் 75. அப்போ 1875ன்றதான் பிரின்சிபல். இருக்கா, இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே. ஸோ அது கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சம். ஓகே, அடுத்தது ரொம்ப சிம்பிளான சம்மு. ஒரு தொகையில் நான் வட்டி வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் வசூலிக்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் எத்தனை டைம் நான் வட்டி வசூலிச்சிருப்பேன் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை டைம் நான் வாங்கியிருப்பேன் அமௌண்ட்டு. தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா வசூலிக்கிறாங்களா. அப்போ ஒரு வருஷன்றது எவ்வளோ மாதம், 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் வசூலிச்சா மொத்தம் 6 டைம் தான் வசூலிச்சிருப்பாங்க. அதுதான் கேட்குறாங்க, எத்தனை டைம் நம்ம வந்துட்டு வருடத்தில் எத்தனை காலங்களில் வசூலிப்போம் அப்படின்னு. அந்த காலங்களின் எண்ணிக்கை, அந்த டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 டைம். ஓகே. ஸோ அப்போ 6ன்றதை சூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இங்கே பாருங்கள், 16,500ன்ற அமௌண்ட்டு 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 22,935 மாறுது. இப்போ அது எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணலனாலே அது தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ 16,500ன்றதான இன்ட்ரெஸ்ட்டு. இது இவ்வளோவா மாறுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் அசலும் இருக்குமா. அப்போ நான் வெறும் வட்டி மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த 22,935 என்னோட பிரின்சிபலும் இருக்கும். இது மொத்த அமௌண்ட்டு. இதில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணனா மீதி கிடைக்கிறதா எனக்கு வட்டி. ஓகே. இந்த தொகையோட சேர்த்து வட்டியோட சேர்த்து கிடைக்கிறதா இவ்வளோ அமௌண்ட்டு. அந்த தொகையை கழிச்சிட்டனா மீதி இருக்கதான் வட்டி. மீதி எவ்வளோ இருக்கும், 22 14 ஒரு 6,435 இருக்கும். ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், 6,435ன்றது எத்தனை வருஷத்துக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பிரின்சிபல் 16,500ன்னு தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 13% தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. ஏன்னா இதுதானே பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13னா ஒரு வருஷத்துக்கு 13% தானே, 13% per annum தானே. அப்போ 13% இது எப்படி எடுக்கலாம்னா, அதுவும் நான் பர்சன்டேஜில் ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஒரு 0 கட் பண்ணால் அதுதான் 10%, இன்னொரு 0 கட் பண்ணால் அதுதான் 1%. ஓகேவா. என்ன ரீசன்னா இது 100%. 100லேருந்து 10ன்றது ஒரு 0 கட் ஆகுதா. ஸோ இங்கேயே ஒரு 0 கட் பண்ணிப்போம். அதே மாதிரி 10லேருந்து 1ன்றது ஒரு 0 கட் ஆகுதா. இங்கேயே ஒரு 0 கட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன வேணும், 13. 10 இருக்குது, 3 வேணும்னா இதோட இந்த 1% 3 டைம்ஸ் போட்டால் போதுமா. அப்போ 165ஓட 3 டைம்ஸ் என்ன, 495. அப்போ 3%ன்றது என்ன, 495. 3% 495. அப்போ 10 + 3 தானே 13. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 2145. அப்போ 2145ன்றதான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். 2145ன்றதான் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக, 6,435. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோனா இந்த அமௌண்ட் கிடைக்கிற எத்தனை வருஷம்னா நம்ம என்ன பண்ணோம், 6,435 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ அதை டினாமினேட்டரில் போட்டு டேரெக்டாக கேன்சல் பண்ணால் எத்தனை வருஷம்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2000னா 2 வருஷத்துக்குனா × 2 பண்ணுவீங்க, 3 வருஷத்துக்குனா × 3 பண்ணுவீங்க. அதுவே நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சால் தான் × 2, 2 வருஷம்னா × 2, 3 வருஷம்னா × 3. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிலனா ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ இது டேரெக்டாக இங்கே 3 டைம்ஸ் வரும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 2000ஓட 3 டைம் 6000, 100ஓட 3 டைம்
300 இங்கே 45 3 டைம் 135 எல்லாம் இங்கே ஆட் ஆகி தான் 6435 இருக்குது. அப்போ 3 டைம்ஸ், அப்போ 3 இயர்ஸில் அது மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 வருஷன்றது ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கில். ஓகே, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஏன்ற ஒரு நபர் ஒரு ஒர்க்கை 35 நாளில் முடிக்கிறாங்க. பீன்றவர் அவரோட 40% அதிக எஃபிஷியன்சி. அப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஏபி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் ஏவை விட பி 40% அதிகமாக. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. நான் தெரியாதுன்ற பட்சத்தில் என்னென்னு வச்சுக்கிறேன், 100ன்னு வச்சுக்கிறேன். 100 விட 40% அதிகம்னா 100ஓட 40%னா 40 தான். ஸோ அப்போ 40% அதிகம்னா 140% இவரோட எஃபிஷியன்சி. இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள். என்னோட எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா நான் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு முடிக்கக்கூடிய டேஸ் என்னாகும், கம்மியாகும். ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு அதிக திறனோட வேலை செஞ்சேன்னா ஒர்க்கை சீக்கிரமாக கம்மியான டேஸ்லேயே முடிச்சிடுவேன். அப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாகுது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டாக மாறுதா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி எஃபிஷியன்சி இப்படி இருக்குன்னா நம்ம நம்பர் ஆஃப் டேஸாக மாற்றுறப்ப இதை அப்படியே தலைகளாக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே இருக்க 140 இங்கே வந்துடும், இங்கே இருக்க 100 இங்கே வந்துடும். இது என்னது டேஸ். அப்போ ஏ 140% டேஸில் முடிக்கிறாருன்னா பி 100% டேஸில் முடிப்பார்ன்றது கான்செப்ட். அப்போ இந்த 140% டேஸ் தான் நமக்கு 35 தெரியும், ஏன்னா ஏவோடது கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், 35 டேஸ்ன்றது 140%. நமக்கு என்ன வேணும், 100% வேணும். இதுக்கப்புறம் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். 35ன்றது எவ்வளோ, 140%. அப்போ டிவைட் பை 140 போட்டால் 1% கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், 100 × 100 போட்டால் 100% கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 5 7, ஸோ கேன்சல் பண்ணால் 5 5 5 சார் 25. அப்போ 25ன்றது ஆன்சர். அப்போ பி மட்டும் முடிக்கிறது எவ்வளோ நாள் அவனு தான் கேட்டிருக்காங்க, 25 நாளில் பி முடிச்சிருவார். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி ஒரு 6 கண்டெய்னர் மூலயமா 135 டன் கூட்ஸை 5 நாளில் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ 180 டன்னை 4 நாளில் முடிக்கணும்னா ஏற்கனவே இருந்த கண்டெய்னர் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கண்டெய்னர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாலே போட்டுக்கோங்க. மொத்தம் எவ்வளோ கண்டெய்னரு, 6 கண்டெய்னரு. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 5 நாளில். டிவைடட் பை அவங்களோட ஒர்க்கு. இது என்ன சொல்லுவாங்க, P1 × D1 டிவைடட் பை W1, P1 × D2 டிவைடட் பை W2. இந்த P1னா பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேனு வெஹிக்கிள் ஏதாவது அதாவது ஒர்க்கு செய்கிறவங்க அவங்க. D1னா டேஸு, அவங்க முடித்த ஒர்க்கு. இந்த ஃபார்முலா எடுத்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே பர்சன்றது இங்கே கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க, ஸோ 6. D1ன்றது டேஸு, 5 டேஸு, அவங்க முடித்த ஒர்க்கு 135 டன்னு. இப்போ இங்கே எத்தனை கண்டெய்னர் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஆனால் டேஸ் 4னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 180. அப்போ இது டேரெக்டாக 15 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 9 டைம், இங்கே 12 டைமு. அதுக்கப்புறம் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 3 டைம், இங்கே ஒரு 4 டைம். இந்த 4 4 கேன்சல் ஆயிரும். இது வந்து கேன்சல் ஆனால் 2 × 5 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா 180 டென்னு 4 நாளில் கொண்டு போகிறதுக்கு எத்தனை கண்டெய்னர் வேணும், மொத்தமாக 10 கண்டெய்னர். நம்மள்ட்ட கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஏற்கனவே இருக்க கண்டெய்னர் இல்லாமல் ஹவு மெனி மோர் லாரிஸ். ஓகே, இன்னும் எத்தனை லாரி, ஏற்கனவே 6 இருக்கா, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும், 10ல் ஏற்கனவே 6 இருக்குன்னா ஆனால் 4 இருந்தால் போதும், அதனால் 4 தான் ஆப்ஷன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சம் தான் இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஒரு ரீசனிங் கொஸ்டின் இங்கே இருந்தே பார்க்கலாம், எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன். ஸோ இதில் இருக்கிறதுல எது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஹைச்சுக்கும் கேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஹைச் நடுவில் IJ 2 நம்பர் விட்டு கே இருக்கா, அதே மாதிரி கேக்கு அப்புறம் என்ன LM விட்டு N இருக்கா, OPக்கு அப்புறம் Q இருக்குது. எல்லாமே கேப்பு 2 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போமா. IJKக்கு அப்புறம் L இருக்குது, MNக்கு அப்புறம் O இருக்குது, PQக்கு அப்புறம் R இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் JKLM, NOக்கு அப்புறம் PE, QRக்கு அப்புறம் S. ஸோ எல்லாமே 2 இருக்குது. அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஏலேருந்து BCக்கு அப்புறம் D இருக்குது, EFக்கு அப்புறம் G இருக்குது, HIக்கு அப்புறம் J வந்திருக்கணும், ஆனால் இங்கே K இருக்குது. புரியுதா? எல்லாமே 2 நம்பர். BC இங்கே Dக்கு அப்புறம் EFக்கு அப்புறம் G, HIJ 3 நம்பர் கழிச்சு 3 லெட்டர் கழிச்சு இருக்குது. அப்போ இது தப்பான ஆப்ஷனு. அப்போ நம்மள்ட்ட எது பொருந்தலையோ அதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை சூஸ் பண்ணிடலாம், D ஆப்ஷன். ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு 3 காயினை டாஸ் பண்ணுறாங்கன்னா மொத்தம் எத்தனை அவுட்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கிற கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவுட்கம்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் 2 காயின் டாஸ் பண்ணேன்னா ஹெட்டு இன்னும் ஹெட்டு டெய்லு, இல்லை ஹெட்டு டெய்ல் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் அவுட்கம்ஸ். மொத்தம் எத்தனை விளைவுகள். ஓகே, அவுட்கம்ஸ்னால் விளைவுகள், அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 காயின் டாஸ் பண்ணுறப்ப ஹைச் அது மாதிரி 3 மொத்தம் 8 பாசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போ டேரெக்டாக எத்தனை விளைவுகள்னா 8ன்னு மட்டும் சூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்,
ஒரு கியூபிக்கல் டேங்கோட கியூபிக்கல் டேங்க்கில் 64,000 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 64,000 லிட்டர் வாட்டர் பிடிக்குன்னா அதுதான் அதோட வால்யூம். அடுத்தது ஃபைண்ட் த லென்த் இன் மீட்டர்ஸ்னு கேட்டாங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின். ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இங்கே லிட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை மீட்டர் கியூப்க்கு நம்ம மாற்றிருக்கணும். அப்போ மீட்டர் கியூப் மாற்றணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 போட்டுருக்கணும். அப்போ டிவைட் பை 1000 போட்டால் டேரெக்டாகவே 3 0 கேன்சல் ஆகி 64 மீட்டர் கியூப்ன்றது தான் அதோட வால்யூமாக இருந்திருக்கணும். அப்போ வால்யூம் 64 மீட்டர் கியூப்னா வால்யூம்ன்றது என்ன, லென்த்தோடைய கியூப். அப்போ லென்த் என்னவாக இருந்தால் 64 மீட்டர் கியூப் வரும். அப்படியே இதை எக்ஸ்னு வச்சு எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 64னா எக்ஸோட வேல்யூ என்ன, கியூப் ரூட் ஆஃப் 64. கியூப் ரூட் ஆஃப் 64னா என்ன, 4 தான். அப்போ 4ன்றது தான் ஆப்ஷன். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, இதை அப்படியே வச்சு 40ன்றது சூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த லிட்டர்லேருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ லிட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் தான் இது மீட்டர் கியூப்ல எடுத்து அப்போ தான் நம்ம மீட்டர் கண்டுபிடிக்க முடியும். லிட்டரை வச்சு கண்டுபிடிச்சா அது மீட்டராக இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ஒரு ரூமோட லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ஃப்ளோரு வாலு எல்லாம் சேர்த்து பெயிண்ட் பண்ணுறாங்க, ரெனோவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ரூபா ஆகுது, மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மொத்த வாலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ தானே நம்ம எவ்வளோ பெயிண்ட் பண்ண ஆகும்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிளாக ஃப்ளோருன்றது ஒரே ஒரு ஃப்ளோர் தான், 2 டைமென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்னா என்ன, இங்கே லென்த்ன்றது எது, 25 × 15. அப்போ 25 × 15 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுறப்ப 370 மல்டிபிள் பண்ணுறப்ப 375 மீட்டர் ஸ்கொயர் வரும். இது ஃப்ளோரோடது, அதாவது தரையோடது. இப்போ 4 வால்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், 2 × height × height. ஓகேவா? ஸோ height × லென்த்து ப்ளஸ் பிரெத்து. ஓகேவா? ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலா படிச்சுன்னா ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. ஓகே, இதில் 2 × height எவ்வளோ, 5. லென்த் × பிரெத் எவ்வளோ, சரி லென்த் ப்ளஸ் பிரெத் எவ்வளோ, 25 + 15 40. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் போதும். 2 5 = 10, 10 × 40 400. அப்போ இதோட லென்த்து ஒரு 400, இதோட ஏரியா ஒரு 400 மீட்டர் ஸ்கொயராக. எது, 4 வால்ஸோடது. ஃப்ளோரோடது ஒரு 375. அப்போ நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம்னா மொத்தமாக தான் ஃப்ளோருக்கும் அண்டு வால்ஸ்க்கும் சேர்த்து. அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 775 மீட்டர் ஸ்கொயர். இப்போ எடுத்துருவாங்க கொஸ்டினுக்கு, 1 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, 80 ரூபா. அப்போ இத்தனை மீட்டருக்கு இன்ட்டு 80 போடணும். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ரூபா ஆகுதுன்னா நம்மளோட ஏரியா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர், ஸோ இன்ட்டு 80 போடணும். நான் 8 மட்டும் போட்டு லாஸ்ட்டாக 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், 8 5 = 40, 0 ஒரு 4. அப்புறம் 7 8 = 56, ஒரு 4 ஆட் பண்ணால் 60, ஸோ 0 ஒரு 6. மறுபடியும் அதே 7 8 = 56 ஒரு 6 ஆட் பண்ணால் 62. ஏற்கனவே ஒரு 0 நான் போடாமல் வச்சு சேர்த்துனா 62,000. அப்போ மொத்தம் 62,000 ஆகுது. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சம்மு. ரெண்டு ஷேப்பை இணைக்கிறாங்க. ஓகேவா? 2 அளவை இணைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரு, அதோட சைடு எவ்வளோ, 2 சென்டிமீட்ரு. இது ஒரு ரெக்டாங்கிள், அதோட லென்த்து 15 மீட்ரு அண்ட் பிரெத்து 10 சென்டிமீட்ரு, சென்டிமீட்டரில் இருக்கிறத இந்த ஷேப்போடு அதை இணைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சும்மா ரஃபாக இது எந்த கான்செப்ட்னா தேவையில்ல, வரைஞ்சி பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன். இதோட லென்த்னா எது, ஓகே லென்த்து 10 சென்டிமீட்ரு, பிரெத்து 15. ஓகே, நான் இது ஏதோ ஒரு கார்னரில் போய் எடுங்க. ஓகே, லென்த்தில் மாற்றி கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு கார்னரில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கார்னரில் நான் சும்மா இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஸ்கொயர். இதோட சைடு என்ன, 2 மீட்டரா, சரி 2 சென்டிமீட்டரா. ஓகே, எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ இதோட மொத்த அளவு என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே ஒரு 15 இருக்குன்னா இங்கே ஒரு 10 இருக்குன்னா இங்கேயும் 10 இருந்திருக்கும். இங்கே 15ல் இந்த 2 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 13 இருந்திருக்கும், இங்கே 2 இருந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20 35 37 39 41, இங்கே ஒரு 13 இருக்குது, 3 கிடையாது 13. ஓகேவா? அப்போ பெரிமீட்டர்னா என்ன, சும்மா நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் வைக்கிறீங்க, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஸ்கொயரை சேர்க்குறீங்க, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா அதோட சுற்றளவு, மொத்த அளவையும் ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம இங்கே எவ்வளோ கிடச்சி, 20 35, இங்கே ஒரு 6னா 41 + 3 54. அப்போ 54 இருக்கா, அதான் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே இது கான்செப்டாக ஃபார்முலா எதுவுமே வச்சுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலே போதும், ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கும் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்க்கும் உள்ள ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கான்செப்ட், சர்க்கிளோட பாதி தானே செமி சர்க்கிள், அப்போ ஏரியாவும் அதோட பாதி தானே இருக்கும். இங்கே குறிப்பிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல, இந்த ரேடியஸில் இருக்க சர்க்கிளோட ஏரியாக்கும் இந்த ரேடியஸில் இருக்க செமி சர்க்கிளோட ஏரியாக்கும் சொல்ல, பொதுவாக சர்க்கிளோட ஏரியாக்கும் செமி சர்க்கிளோட ஏரியாக்கும். ஸோ அப்போ அதோட பாதி தான் இருக்கும், சர்க்கிளோடது பாதி தான் இருக்கும். அப்போ பாதியாக இருக்குது, இது டபுள் மடங்குனா இதோட பாதி இதுதான். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்லாம் பாருங்கள், செமி சர்க்கிள்லாம் அரை வட்டம் தான். ஓகேவா? தெளிவாக இதுலேயே இங்கே அரை வட்டம் கொடுத்துட்டாங்க. அரை வட்டம்னா அது டபுள் மடங்காக இருக்காது, ஏரியா 4 மடங்காக இருக்காது, 4ல் ஒரு பங்காகவும் இருக்காது. அப்போ இது 2:1 ரேஷியோ. ஓகே, அடுத்தது இந்த அடுக்குகள் பேஸில், அதாவது பவர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமு, அதுவும் ரொம்ப ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி எழுதுகிறேன், ரூட்
சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுகிறேன். ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட் நான் இது என்னென்னு பண்ணலாம், பேஸ் அப்படியே வச்சுக்கோ, நான் பேஸை மாற்ற மாட்டேன், ஸ்கொயர் பண்ணி 81 எடுக்க மாட்டேன், பேஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்னா இது பவரில் 1/2ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். அதுக்கு சர்ச் அண்ட் டிசஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம், அது பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே 9 ஸ்கொயரு இந்த கியூப் ரூட்டை நான் 1/3ன்னு எழுதுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 பவரையும் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ 9 பவர் x/2 பவர் மல்டிபிள் ஆச்சுன்னா எக்ஸ் மேலே தான் மல்டிபிள் ஆகும். அடுத்து 9 2 மல்டிபிள் ஆச்சுன்னா 2/3. அப்போ இங்கே கீழே 9 இங்கே கீழே 9. அப்போ 2 பவரையும் ஈக்குவேட் பண்ணலாம். பவரை ஈக்குவேட் பண்ணால் x/2 ஈக்குவல் டு 2/3. நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 அப்படியே இங்கே மல்டிபிள் பண்ணால் 4/3ன்றது ஆன்சர். 4/3 இருக்கா? இருக்குது. அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவுமே கஷ்டம் கிடையாது. அண்டு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 20% டிக்ரீஸ் பண்ணால் அதோட சேஞ்ச் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக 5% போட்டக்கூடாது. 25 ஏற்றிட்டு 20 இறக்குறாங்கன்னு, அது கான்செப்ட் கிடையாது. இப்போ ஒரு நம்பரை நான் 100ன்னு அசியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100ன்னு அசியூம் பண்ணுறேன். 25% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இங்கேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இதோட 25% என்னன்னா 100ன்னு அசியூம் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக 25%னா 25 தான். ஸோ 25 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ அந்த மாறின நம்பர் என்ன? 125. அடுத்து ஒரு 20% டிக்ரீஸ் பண்ணுறேன்னா இப்போ மாறி இருக்க நம்பர்லேருந்து 20% டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்க நம்பர் என்ன? 125. இதுலேருந்து 20 டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இதில் 10% எவ்வளோ? 12.5. 20%னா 25. ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இப்படி இருந்தால் எடுத்துக்கலாம். 20% ஆஃப் 125. நான் எடுத்தது ஷார்ட்கட்டு. இதிலேருந்து 10%னா ஒரு 0 இருந்தால் கட் பண்ணுவோம். இங்கே 0 இல்லைனா டெசிமல் வைப்போம். ஸோ 10%னா 12.5, 20%னா 25 எடுத்துப்போம். அப்படி இல்லையா, நான் நார்மலாக எடுப்பேன், இதோட 20%. ஸோ 20% ஆஃப் இந்த நம்பர் இப்படி எடுத்தாலும் ஓகே. அப்போ இது 1/5ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 25. அப்போ இங்கே எப்படி இருந்தாலும் 25 குறைக்கிறாங்க. அப்போ -25 போட்டால் மறுபடியும் 100 வந்துருச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தது எவ்வளோ? 100. இப்போ எவ்வளோ இருக்குது? 100. அப்போ அந்த இடத்துல எந்த சேஞ்சுமே கிடையாதா? ஸோ மாற்றம் இல்லை, நோ சேஞ்சுன்றது போட்டுருணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஓகே, 5 நாளில் 35 சைக்கிள் தயாரிக்கிறாங்க. இப்போ 21 நாளில் எத்தனை சைக்கிளுக்கு தயாரிப்பான்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், எதுவுமே கிடையாது. 35 சைக்கிள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சா? அப்போ டிவைடட் பை 5 போட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? நமக்கு எவ்வளோ நாளைக்கு தேவை? 21 நாளைக்கு. அப்போ இன்ட்டு 21 போட்டுக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. 35 சைக்கிள் 5 நாளைக்கு, டிவைட் பை 5 போட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரிஞ்சிடும்? இன்ட்டு 21 போட்டால் 21 நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்போ கேன்சல் பண்ணால் 7 × 21 147. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி 4 டேர்ம்ஸ். ஓகே, 4 எண்களோட சராசரி வந்துட்டு 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு மீதி இருக்க 3ஓட 1/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம மொத்தம் அந்த எண்ணோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்கணும். 4 நம்பரோட சராசரி அப்படின்னா 4 × 20 போட்டால் தான் அதோட மொத்த எண். ஏன்னா சராசரி ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? அதோட கூடுதல் மற்றும் எத்தனை. இப்போ நான் எத்தனை இருக்குது? 4. கூடுதல் எவ்வளோ? அது நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோ. ஆனால் ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 20 கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா 80. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்னு வச்சுன்னா, சரி, மீதி 3 நம்பரோட சம்மை நான் எக்ஸ்னு வச்சேன்னா அதோட 1/3 ஆஃப் இந்த எக்ஸ் தான் ஃபஸ்ட் நம்பர். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே 80. ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இல்லை இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக்காக நம்மளே திங்க் பண்ணலாம். இதை 20 60ன்னு பிரித்தா தானே நமக்கு இதோட 1/3 வந்துட்டு 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனில் இருந்தோ இல்லை மைண்டில் கேல்குலேட் பண்ணி எடுத்துடலாம். பட் கான்செப்ட் படி போகணுன்னா இதுதான். ஓகேவா? மொத்த 4 நம்பரில் கடைசி 3 நம்பரோட மொத்த கூடுதலே நான் வந்துட்டு எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா மீதி 3 நம்பரோட 1/3 தான் வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் இந்த மீதி 3 நம்பரோட 1/3. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 1x அப்படியே இருக்கும். இந்த 3x இங்கே போயிடும், டிவைடட் பை 3. அப்போ எவ்வளோ இருக்கும்? 180. அப்போ இது அந்த பக்கம் போச்சுன்னா 240. அப்போ 4x = 240னா எக்ஸோட வேல்யூ 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 60னா நமக்கு எது கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பர். எக்ஸோட வேல்யூ 60னா ஃபஸ்ட் நம்பர் என்ன? அதோட அந்த 60ன்னு கிடைக்கும் இல்லையா, அதோட 1/3 பங்கு. அப்போ 20. நமக்கு மொதல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு கிளியராக பார்க்கணும். கடைசி 3 நம்பரோட சம் கேட்டால் 60 போடணும், ஃபஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 20 போடணும். அவ்வளோதான். ஓகே. அடுத்து அதே மாதிரி ஸோ ஏஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் ஃபார்முலாவிலேருந்து போனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு முடியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? குமரன் அப்படின்ற ஒரு நபரோட 2 வயசுக்கு முன்னாடி உள்ள வயசும் 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வயசோட பெருக்கல் பலன் வந்துட்டு இப்போ இருக்க வயதோட 2 மடங்கோட 1 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்தோன்னே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 3. 2 வருஷத்துக்கு முன்னாடினா அவரோட வயசு எவ்வளோவா இருக்கும்? 3லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடினா 1 வயசாக இருக்கும். இங்கேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 7 வருஷம் இருக்கும். இது 2ஓட பெருக்கல் பலன் என்ன? 7. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க? தற்போதைய வயதோட 2 மடங்கோட 1 அதிகம். தற்போதைய வயதோட 2 மடங்கு என்ன? 6. இதோட 1 அதிகம்னா 7. ஸோ அப்போ மேட்ச் ஆகிடுச்சா? அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சுன்னா இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர்னு போட்டுடலாம். ஓகே. ஸோ இது ஃபார்மேட் படி போகணுன்னா குமரனோட வயது இதிலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடினா -2, 4 வருஷத்துக்கு அப்புறம்னா +2. இதோட பெருக்கல் பலன் அவரோட 2 மடங்கோட 1 அதிகம், அந்த மாதிரி போட்டு போடணும். ஸோ அது கொஞ்சம் பெருசாக வரும், ஸ்கொயர்லலாம் வரும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட இது பெட்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது
a set of numbers consist of 4 5 ஓகே 4 5 4 இருக்குது 4 5 இருக்குது 9 6 இருக்குது 6 9 இருக்குது. இப்போ இதில் எது மோடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மோடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த நம்பர் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மோடு. ஓகேவா? எந்த நம்பர் நம்ம அதிக டைமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் மோடு. ஸோ மீன்னா என்ன, மோடுனா என்ன, மீடியன் என்னன்னு பார்த்துக்கோங்க. மீன்னா ஆவரேஜ், மீடியன்னா நடு எண்ணு, மோடுனா எது அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கு. இது எதுக்கு அதிகப்படியாக இருக்குது? 4 5 டைம் இருக்குது, 5 4 டைம் இருக்குது, அப்போ 9 டைம் இருக்குது 6 தான். ஸோ அப்போ 6 தான் மோடு. ஓகே, மோடுனா அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்குது. அடுத்தது நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸில் என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் நம்பருக்கும் கடைசி நம்பருக்கும் வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அது மல்டிப்ளை ஆயிருக்குன்றது மாதிரி செக் பண்ணும். டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் ஆகிட்டு இருக்க மாதிரி செக் பண்ணும். இங்கே ஃபஸ்ட் 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. அடுத்த டிஃப்ரென்ஸ் 6க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் 6, 12க்கும் 20க்கும் 8, 20க்கும் 30க்கும் 10, 30க்கும் 42க்கும் 12, அடுத்தது 14. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன ஆகிட்டுருக்கு டிஃப்ரென்ஸு எல்லாமே 4 6 8 10 12 14 ஆகிட்டுருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கும்? 2 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 16 ஆயிருக்கும். அப்போ இது கூட 16 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 72ன்றது ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி அடுத்தது ஒரு சிம்பிளுக்கும் ஒரு சைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ P அப்படின்னா ப்ளஸ்ஸு, Q அப்படின்னா மைனஸு, R அப்படின்னா ப்ளஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளுக்கும் ஒரு சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம செக் பண்ணி தான் பார்த்தோம் ஒன்றுக்கா. இப்போ 36 Rனா என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். 4ன்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து Sனா என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8. Qனா என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸு. 7. Pனா என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 10. இப்போ இங்கே என்ன பண்ணும், நம்ம அந்தந்த லெட்டருக்கு நேராக என்ன சைன் இங்கே அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதை கேன்சல் பண்ணுறப்ப 4 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா இது 4 2 நான் பிரிச்சுட்டு 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 9 2 டேபிள் 9 2 சார் 18 மைனஸ் 7 +4 இருந்துச்சா? ஓகே, +4. அப்போ கண்டிப்பாக 22 - 7 10 கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 16. Rனா என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் 12. Pனா என்ன இருக்குது? +49. Sனா என்ன? டிவைடட் பை 7. Qனா என்னது? -9 = 200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் எதை சால்வ் பண்ணணும்? இதை டிவைடு பை கேன்சல் பண்ணால் இங்கே 7 - 9 அப்படியே வச்சுப்போம். ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக இதோட வேல்யூ வெறும் 2 தான். ஓகே, -2. அப்போ இங்கே -2 இதை மல்டிபிள் பண்ணுறப்போ ரொம்ப பெருசாக வரும். அப்போ கண்டிப்பாக 2 மைனஸ் பண்ணால் 200 வருமானது பார்ப்போம். ஓகே, இது 2 மல்டிபிள் பண்ணால் 12 டைம்ஸ் போட்டால் 32 192லேருந்து மைனஸ் பண்ணால் 190 தான் வருது, 200 கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் போட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது போட்டு பார்த்தா ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதை பார்க்குறப்ப 32 Sனா என்னது? டிவைடட் பை 8. அடுத்தது Rனா என்னது? இன்ட்டு 9. இப்போ கேன்சல் பண்ணால் 4 4 × 9 36ன்னு கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே கிடைக்குதான்னு பார்ப்போமா? 160. Qனா என்ன? -12. Rனா என்ன? இன்ட்டு 12. ஸோ 12 × 12 144. 160 - 144 16 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் மேட்ச் ஆகல. அப்போ இந்த கண்டிஷனும் தப்பு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் D தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இப்போ சப்போஸ் இது விடை தெரியவில்லைன்றது ஆப்ஷனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, தெரிலனா தான் இதுவாக இருக்கும். அதிகபட்சம் இது இருக்காது. இது 3மே இல்லை. அப்போ கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். ஓகேவா? நான் டைம் வந்துட்டு அதிகமாக வேஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாகவே. ஸோ இப்போ நீங்கள் கேலண்டர் படிக்கிறீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபேக்ட் மாதிரி இருக்குல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட். இது சால்வ் பண்ண எந்த அவசியம் இல்லை. டேரெக்டாகவே ஒரு செஞ்சுரி இயரில் கடைசி நாள் என்னவா இருக்க முடியாதுன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையாக இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸ் பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னா, சில விஷயம் நீங்கள் பார்க்காம இருக்குது, தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சுப்பீங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நூற்றாண்டு, ஓகேவா, செஞ்சுரி இயர்னா நூற்றாண்டு வருஷத்தில் கடைசி நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம எல்லா 25 கொஸ்டினே பார்த்தாச்சு. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் அடுத்து வர மார்க் டெஸ்ட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்ன்றதுனால அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. அதை எழுதி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து பார்க்குற ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். until then டாடா பை பை.